நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இல்லாமல்ல பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாசாக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். சிவா என்று சொல்லி திருநீரணிந்தேனே தருவாய் எனக்கு நீ சிவகதி தானே. சொட்டுனை வேதியன் ஜோதி வடிவானவள் பொற்றுனை இருந்திடா பொருள் திடகை தழ கட்டுனை பூட்டியோ கடலிலும் வாத்தினும் நட்டுனை ஆபத்தும் என் நாதல் நாமம் நம சிவாயவே. எல்லாமல்ல பரமேஸ்வருடைய மகா சிவராத்திரி வைபவத்திலே முக்கியமான புஷ்பத்தை பத்தி நம்ம பேச போறோம். சிவபெருமானுக்கு வில்வம் பவித்திரமானது. ஆனால் நம்ம இந்த மனித பிறவில சாபம் வாங்காதவன்ட்டே கிடையாது. யாரோ ஒருத்தர் நமக்கு சாபம் விட்டு போயிடுவான். ஆமா, ஒன்றும் கிடையாது. பக்கத்தாத்துல இருப்பேன், அவன் பாடுறா நேற்று வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தா இன்னைக்கு பாரு பணக்காரனாய் பெரிய பங்களா வீடு வாங்கிட்டான்பா. அடுத்தது சைக்கிள்ல போயிருந்தான்பா முந்தான வரைக்கும் கோவிலுக்கு. இந்த ஐயர் பார்த்தேன்னா இந்த பிராமணன் கோவில பிள்ளையார்களை பூஜை பண்ற டிவிஎஸ் சுற்றி வாங்கிட்டாருன்பா. திருஷ்டி எப்படி எல்லாம் வரும் தெரியுமா? அவ சொல்றதே ஒரு திருஷ்டி. வாக்கு திருஷ்டி, நேத்திர திருஷ்டி, கண்ணால பாக்குறது, மனசினால் திருஷ்டி, பந்துக்களுடைய திருஷ்டி. ஏன் நம்ம கண்ணே நமக்கு திருஷ்டியா இருக்கும். இந்த திருஷ்டி நிவாரணங்கள். இரண்டாவது, திருஷ்டிய விட சாபம். யாரையுமே திட்டக்கூடாது. முதல்ல அப்பா அம்மா குழந்தைகளை திட்டாதீங்க. முதல்ல சனியனேன்னு சொல்லக்கூடாது, மகாபாவின்னு திட்டக்கூடாது. இதெல்லாம் அப்படியே நிற்கும். எங்கே இருந்தனா புராணத்திலேருந்து சொல்லப்படுகிறது. முதல்ல இந்த நமக்கு யார் சாபம் விட்டாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, இது எப்படி நிவர்த்தி ஆக்கிறது அப்படின்னா, எம்பெருமானுடைய சிவபெருமானுடைய மகா சிவராத்திரியின் வைபவத்திலே 3ஆம் காலத்தில் தரிசனம் செய்ய வேண்டும். என்ன 3ஆம் காலத்துல விசேஷம் அப்படின்னா, எம்பெருமான் பரமேஸ்வரனுக்கு தாழம்பு சாத்துவார்கள். சிவபெருமானுக்கு மற்ற நாள்ல தாழம்பு சாத்திரா நம்மள்கிட்ட இருக்கிற பாபம் சாபம்லாம் நிவர்த்தி ஆகாது. சுவாமிக்கும் வந்துருமா. என்ன அடிமுடி காணாத அண்ணாமலையானாக ஜோதி ஸ்வரூபமாக எம்பெருமான் பிரம்மதேவரை தலைய பாருன்னார், மகாவிஷ்ணுவை பாதத்தை பாருன்னார். மகாவிஷ்ணு சரணாகதி ஆயிட்டார், என்னால பார்க்க முடியலன்னு. பிரம்மதேவருக்கு மேலேருந்து அந்த தாழம்புவானது பிரம்மதேவருக்காக பொய் சொல்லிட்டு சுவாமிகிட்ட ஒரு பொய்ய சொல்லி எவ்வளவு பெரிய சாபத்துக்கு ஆளாச்சு பார்த்தீங்களா? சுவாமி சிரஸ்ல இருந்தது ஒரு பொய் தான் இவ்வளவுத்துக்கும் காரணம். குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க சொல்லாதீர்கள், உண்மையை சொல்ல சொல்லுங்கள். ஒரு உண்மை நிவர்த்தி ஆகும். அப்படிப்பட்ட எம்பெருமான் பரமேஸ்வரன்ட்ட அந்த தாழம்பு ரொம்ப அழுதுத்தான், நான் இவனுக்காக பொய் சொல்லிட்டேனேன்னு. அப்ப பரமேஸ்வரன் மனம் இறங்கி, என் சிரசுல இத்தனை ஆண்டுகள் நீ இருந்த இல்லையா, உனக்காக ஒண்ணு தரேன் அப்படின்னு சிவராத்திரியிலே 3ஆம் காலம் மட்டும் எனக்கு உன்னுடைய புஷ்பத்தை சாத்துவார்கள். சாத்தினா என்ன பலன் அப்படின்னு சுவாமிகிட்ட அம்பாள் கேட்கிறார். சாபங்கள் நீங்கும். பரமேஸ்வரனுக்கு மட்டும் தாழம்பு சிவராத்திரியில 3ஆம் காலத்துல மட்டும்தான் வைப்பா. சாபங்கள் நீங்கும். என்னென்ன சாபம்? கன்யா சாபம், பிதிருஷாபம், மாங்கல்ய சாபம், வம்ச அபிவிருத்தி சாபம், மாதாபிதா குரு சாபம், ஆச்சாரிய சாபம்,
கோவில்ல சிவாச்சாரியர் பூஜை பண்றா பத்தியெல்லாம் அவள்கிட்ட சாபம் கூடாது. சிவ ஆச்சாரியர்கள் சாபம், பரதேசிகள் சாபம், சிவன் அடியார்கள் சாபம். இரண்டாவது தர்மபத்னி சாபம், ஸ்ரீ சாபம். எவ்வளவு சாபங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அத்தனை சாபமும் ஒரே நாள்ல ஒரு வேளையில நிவர்த்தி ஆகும். எம்பெருமான் பரமேஸ்வருடைய மகா சிவராத்திரி வைபவத்திலே மூணாங்காலத்துல தாழம்பு சாத்தி சுவாமிக்கு தீபாரணம் பண்ணுவா. அப்ப போய் நிக்கணும் சன்னதியில. அந்த மூணாங்காலத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு சார். இந்த சிவராத்திரில யாரும் மூணாங்காலத்தை விட்டுறாதீங்க. சுவாமி மகா அபிஷேகத்துல தீபாரணம் போய் உட்கார்ந்துடணும், தூங்கவே விடாது. அந்த மூணாங்காலத்துல சிவநாமத்தையே சொல்லணும். ஏன் தெரியுமா? நம்ம பாவங்கள்லாம் வேகமா போறதுன்னு அர்த்தம். வேகமா போகும். மூணாங்காலம் திவ்ய தரிசனம், சுவாமி அனுகிரகம் பண்ணக்கூடிய நேரம். அப்படி ஒரு அனுகிரகம் என்றார் சுவாமி. அப்படியே சிவ ஞானத்திலிருந்து எழுந்து அப்படியே பார்க்கிறார் கண் திறந்து. சாப விமோச்சனம் நிவர்த்தி. ஆன்மீக நேயர்களே, ஜாதகத்துல ஜோசிய சொன்னார், அவா இதை சொன்னா அதை சொன்னான்னு பயப்படாதீங்க. தாழம்பு வாங்கிக்கிங்க. உங்க பூக்காரன்ட்ட இப்பயே சொல்லுங்க, தாழம்பு கொடுன்னு. கிடைக்கிறதே அபூர்வம். அப்படி ஒரு அந்த தாழம்புவை மூணாங்காலத்துல கொண்டு சுவாமிக்கு சாத்துங்க. அப்படி ஒரு வாசனை அடிக்கும் உள்ள. ரொம்ப வினோதமான ஒரு சாப விமோச்சன நிவர்த்தி ஆகும். சுவாமி தீபாரணை வேண்டிக்கிங்கோ, சுவாமி எங்களுக்கு இந்த சாப விமோச்சனம் எல்லாம் போகணும், எங்க வம்சத்துக்கு எந்த சாபமும் இருக்கக்கூடாது. இந்த பிதிர்தோஷம்லாம் சொல்றா பத்தியா, தோஷம் எப்படி வருது? சாபமா தானே வருது. எப்படி பிதிர்கள் தோஷம் பண்றா? அப்படின்னா நம்ம அப்பா அம்மா காலத்துல இருக்கும் பொழுதோ அவளுக்கு நம்ம சரியான ஒரு பரிமாற்றம் பண்ணாம இருந்திருப்போம். சாப்பாடு போட்டிருக்க மாட்டா, மாட்டு பொண்ணு மாமியார் சண்டைம்பா, சொத்து தகராறும்பா, வஞ்சனைகள் எல்லாம் சேர்ந்து இந்த குடும்பத்துல போய் அவ அப்பா அம்மா உயிரோ இருக்கும்போது அந்த போற காலத்துல அவளால அந்த மனசுல ஏத்துக்க முடியாததுனால அது சாப தாபமாக போய் வம்சத்துல போய் விழுந்துருக்கு. அப்ப என்னடா பண்றது அப்படின்னா, இந்த கர்ம வினைகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும்னா சிவபெருமானை பார்த்தாலே போதும். சாப விமோச்சனம் அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். வம்சத்தை வேகமா அழிச்சின்னு செல்வர். சுவாமி என் காத்துல குழந்தை பிறக்கல இத்தனை நாளா, என்னென்னமோ இதுங்கிறா, இந்த ஹோமத்தை பண்ண அந்த ஹோமத்தை பண்ணணுங்கிறா. சுவாமி என் பையனுக்கு கல்யாணம் ஆகல, என் பொண்ணு கல்யாணம் ஆகல, என் பையன் படிக்கல, என் காத்துல எதுவுமே நல்லா இல்லை சார், எல்லாமே தலைகீழா மாறுது, வருமானமே வரமாட்டேங்குது அப்படின்னா, இந்த மூணாங்காலத்தில் எம்பெருமானுக்கு தாழம்பூ சாத்துங்கள். சிவபெருமானுக்கு தாழம்பூ வாங்கி கொடுங்கோ. மூணாங்காலம் தரிசனம் பாருங்கள். அபிஷேகத்துல இந்த தீபாரணம் வரைக்கும் இடத்த விட்டு எழுந்துக்காதீங்கோ. சுவாமியை பார்த்துட்டே இருங்கோ. சுவாமி பிரத்யட்சமா அனுகிரகம் பண்ணுவார். அப்ப வேண்டிங்கோ, சாப தாபங்கள்லாம் நிவர்த்தின்னு வேண்டிங்கோ. வம்ச சாபம் எந்த சாபமும் நம்ம குடும்பத்துக்கு இருக்க வேண்டாம். என்ன சாபம்? சாப நிவர்த்தி பெற்றது தாழம்பூ. தாழம்பூக்கே அந்த மோட்சத்தை கொடுத்தார் சுவாமி. நம்ம பக்திக்கு கொடுக்க மாட்டாரா? அதனால ஆன்மீக நேயர்களே எல்லோரும் மகா சிவராத்திரி அன்று எம்பெருமானுக்கு தாழம்பூ வாங்கி கொடுத்து மூணாங்காலத்திலே தாழம்பூ சாத்துவார்கள். அந்த மூணாங்காலத்திலே தாழம்பூ தரிசனத்தை கண்டுகளித்து நம்ம பரம்பரைக்கே எந்த ஒரு சாபமும் இல்லாமல், இனியும் வராமல், எந்த ஒரு தாக்கமும் இல்லாமல் வம்சங்கள் அபிவிருத்தி ஆகிறதுக்கு பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணுவோம். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா.